back to CG Couple Vlogs. நான் உங்க துர்கா. இந்த vlog வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தாங்க. நாங்க எங்களோட குட்டி கிருஷ்ணனான அகரனோட எப்படி செலிப்ரேட் பண்ணோம் தான் பார்க்க போறோம். எங்க புள்ள பாத்தீங்கன்னா காலையிலேயே எந்திரிச்சு சமத்தா குளிச்சுட்டு பாதம் வைக்கிறதுக்கு எல்லாமே கோஆபரேட் பண்ணிடுச்சுங்க. பாதம் வைக்கிறப்ப எல்லாமே நானும் கோகுலும் பேசிக்கிட்டே வச்சுட்டு இருந்தோம். அதாவது மேரேஜ் முடிஞ்சு 3 இயர்ஸாவே நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ 3 or 2 ஞாபகம் இல்லைங்க, கொஞ்சம் வருஷமே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் கையால் தான் வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. இந்த வாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அகரன்னு ஒருத்தர் வந்துட்டான், அவனை வச்சு நம்ம வச்சுட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் பார்த்தாச்சுன்னா அவன் மிதிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லியே வச்சுட்டே இருந்தோம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்த ஒரு மிகப்பெரிய டாஸ்க் வந்து அகரனுக்கு கிருஷ்ணர் வேஷமும் போடணும், ராதை வேஷமும் போடணும். யூஸ்வலாகவே வந்து பசங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டுருவோம். வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியுமே ராதை போடவே மாட்டாங்க. அதனால வந்துட்டு இந்த வாட்டிக்கு நம்ம குட்டி பாப்பாவை இருக்கிறப்ப 2ஐயும் போட்டு ஃபோட்டோ எடுத்து அழகு பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு வழியா வாசல்ல இருந்து சாமி ரூம் வரையும் எங்க கிருஷ்ணர் பாதத்தை வச்சுட்டே வந்துட்டோங்க. வச்சு வந்து முடிச்சதுக்கு அப்புறமா பாதத்துக்கெல்லாம் பூ வச்சு ரெடி பண்ணிட்டோம். தம்பி தூங்கினப்ப பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு தொட்டில போடாம பெட்லயே போட்டு அம்மா சொல்லி அவர் 2 கையையும் பிடிச்சிட்டு அவனுக்கு பொட்டு எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா தம்பி தூங்கி எழுந்ததும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அவனோட கிருஷ்ண செட் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் கையிலேருந்து ஒட்டியானம் மயில் தூங்க எல்லாத்தையுமே வச்சாச்சு. வச்சு ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகரன் வந்து அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணான். பெருசாக போஸ்ட் கொடுக்கவே இல்லைங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நாங்கள் வந்து அவனை வந்து செட்டப் எல்லாம் வேணாம், பால்கனி அழைச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பால்கனி அழைச்சிட்டு போயிட்டோம். பால்கனி அழைச்சிட்டு போனதும் அகரன் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டே நாங்கள் பானை எல்லாம் இருந்துச்சா இதை உருட்டுறது அதை உருட்டுறதுன்னு ஜாலியாக போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்ததா பாத்தீங்கன்னா திடீர்னு அம்மா வெண்ணெய் எடுத்து அவன் கையில நீட்டினாங்க. நம்ம பாலு வந்து அதை கொஞ்ச நேரம் நோண்டிக்கிட்டே இருந்தாரு. என்னடா கையில ஒட்டி பிடிக்கிறேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவன் வெண்ணெய் எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். அப்படியே எங்களுக்கு குட்டி கிருஷ்ணர் வந்து அகரன் ரூபத்துல வந்த மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராதையோட மேக் ஓவர் தான். அது எங்கள் அம்மா வீட்டில் தான் பண்ணோம். அவங்க வந்து நேராக இஸ்கானில் தான் போய் ராதையோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ தம்பி இங்கேயும் தூங்கி ஏஞ்சதுக்குள்ளாடி நான் வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க.
ராதை தான் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு கிருஷ்ணர விட ரொம்பவே அழகா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா வந்து அவனோட செட்டப் எல்லாமே அவனுக்கு புடிச்ச டாய்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்களா. ஸோ அவன் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டு அழகா விளையாடுறது, நோண்டுறதுன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெஸ்ஸ கழட்டணும்னே அவனுக்கு தோணலங்க. அவன் பாட்டுக்கு ஜாலியா போஸ் குடுத்துட்டே இருந்தான். நாங்களும் ராதைய நல்லா ரசிச்சுக்கிட்டு ஃபோட்டோஸ் நெறையா எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான காம்படிஷன் ஆயிடுச்சு. யார் செம்மையா இருக்கா? கிருஷ்ணரா? ராதையாங்கிற அளவுக்கு. உங்களுக்கு கிருஷ்ணர பிடிச்சிருக்கா? இல்ல ராதைய பிடிச்சிருக்கான்னு சொல்லி எங்க கூட வந்து மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் ஈவினிங் வந்து அவல், சீடை, வெண்ணெய் எல்லாம் வச்சு படைச்சு